செல்லக்குட்டீஸ் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்பதான் வந்து டீ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ பால் காஞ்சிட்டுக்கு சர்க்கரை வந்து கொட்டி வைக்க போறேன். சர்க்கரை கொட்டி மதியானம் உப்புமா சரியா சாப்பிடல. இப்ப 2 வாய் வந்து சர்க்கரை தொட்டு உப்புமா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போறோம் இன்னைக்கு. சரிங்களா? ஃபுல் ரெஸ்ட் தான், வேற எதுவுமே இன்னைக்கு நோ வேலை. மடிக்கணும், துணி மடிக்க முடிஞ்சா மடிப்போம், இல்லைன்னா ரெஸ்ட் எடுப்போம். ஜாலியா இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம். ஓகே, நீங்க எல்லாரும் சண்டே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பாலை சாப்பிட்டுட்டு நம்ம இந்த உப்புமா 2 கடி கடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இருங்க, கொஞ்சம் உப்புமா கடிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படியே அதுக்கப்புறம் சொல்லி மடையா இருக்காது அப்படிங்கிறீங்க. ஸோ இப்படிதான். வேற லெவல் டேஸ்ட். ஹாஸ்டல் வாழ்க்கையில இப்படிதான் சாப்பிட்ருக்கேன். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், பால் காய வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பால் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம முடிஞ்சா துணியெல்லாம் மடிச்சு வைப்போம். ஏன்னா அங்கங்க கசகசன்னு இருக்கு. பால் ஆறுனங்கடி தான் குடிப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து போயிட்டு அமைதியா சைலண்டா ஸோ ஊத்திக்கோ. அவ்வளோ ஒரு குளிர் அடிக்குதுங்க. உங்க ஊர்லெல்லாம் அவ்வளோ குளிர் அடிக்குதான்னு சொல்லுங்க. இங்கே பனி பயங்கரமாக பெய்யுது. வெய்ய காலம் கூட நான் தாங்கிக்குவேன், மழை காலம்லாம் சுத்தமாகவே இதாகாது. கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். பெட்டு கீழே வந்து காலை வைக்கவே முடியலை. ஸோ பால் இங்கே தான் வச்சுருக்கேன். நம்ம இப்போதைக்கு வந்து ரெஸ்ட் எடுப்போம். காலையிலேருந்து நிறைய லைவில் வேற பேசியிருக்கோம், தொண்டையெல்லாம் இதாகுது. ஓகே, இப்போ ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்து ஜாலியாக மூமெண்ட் பண்ணுவோம். சண்டே இப்போ மணி வந்து 7 o'clock தான் ஆகுது. ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். என்ன பைக்கில் போகணுன்னு ஆசைப்பட்டேன், அது மட்டும்தான் செய்ய முடியல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டு ஏதாச்சும் போண்டா இது சுட்டு சாப்பிடுவோம். சரிங்களா? சரி, ரெஸ்ட் எடுக்கிறேங்க. என்ன நினச்சேன்னு தெரியல. இங்கே பாருங்க, போண்டா சுட்டுட்டு வந்தேன். பால் வந்து ஆறிடுச்சு. போண்டா சாப்பிடுவோம். ஓகேவா? வாங்க சாப்பிடுவோம். போண்டாவா பஜ்ஜியான்னு தெரியல, ஏதோ ஒன்று சுட்டிருக்கேன். சண்டே எனக்கு இப்படி தாங்க போகுது. சரிங்களா? கடையில் இருந்தேன்னா கடையில் ஏதாச்சும் ஒன்று இது பண்ணிட்டு போய் இப்போதான் ஒரு கஸ்டமர் கூப்பிட்டாங்க. கடையை சாத்திட்டு வந்துட்டாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? மழை தூரிட்டே இருக்குங்க, அதுதான் மோஸ்ட்லி வந்துட்டேன். இல்லைன்னா கடையில் தான் இருந்திருப்பேன். வாங்க பால் சாப்பிடலாம். சரி, நான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் நான் வந்து கிளிப் எடுக்கிறேன். சரி, ஓகே, டடா.